எல்லா யூனியன் பிரதேசங்களும் போர் நடைமுறை ஒத்திகை பார்ப்பதற்கு தயாராக இருக்கணும். எதிரி விமானங்கள் நம்ம மேல குண்டு வீச போறாங்க, அதுக்காக பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும். காயப்பட்ட மக்களை மீட்டு ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு வர்றதுதான் இந்த பயிற்சி. போரை நம்ம நேரடியா சந்திச்சதில்லை, சந்திக்கவும் கூடாதுன்றதான் நம்முடைய எண்ணமும் கூட. ஒட்டுமொத்தமா இந்த போர் பதட்ட சூழ்நிலை, இதை தாண்டி ஒத்திகை அப்படின்றது நாளைக்கு நடக்க இருக்கு. tupocketoption.com AI ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. tupocketoption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் தமிழ்மாறன். நான் உங்கள் கனிமொழி. போர் கிட்டத்தட்ட போர் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு அப்படின்ற மாதிரி தற்போது பேசப்பட்டு வருது. முதல்ல போர் அப்படின்னா நீ என்ன யோசிக்கிற? ரெண்டு நாடுகளுக்கும் இடையே ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா அதுல அதன் விளைவாக போர் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதுல நிறைய சேதங்கள் ஏற்படும், முக்கியமா உயிர் சேதங்கள் அதிகமா ஏற்படும். எனக்கு போர்னா அதுதான் ஞாபகம் வரும். இப்போ நீங்க நம்ம காலத்துல, நம்ம இருக்க காலத்துல நம்ம போர் அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், சினிமாக்கள்ல பார்த்துருக்கோம். ஆனா போரை நம்ம நேரடியா சந்திச்சதில்லை, சந்திக்கவும் கூடாதுன்றதான் நம்முடைய எண்ணமும் கூட. கரெக்டா? நீங்க அது மாதிரி போரை பத்தி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி பெரும்பாலும் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் போர்ல? வானத்துல இருந்து இந்த அணு ஆயுதங்கள்லாம் போடுவாங்க, நிறைய மக்கள் இறந்து போவாங்க, நிறைய அழுகை, கண்ணீர், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு மக்கள்லாம் இருப்பாங்க. உயிர் பயத்திலே ஒரு நிமிஷமும் இருப்பாங்க. நிறைய துப்பாக்கி சூடு நடக்கும், நிறைய குண்டுகள் வீசப்படும். ஒவ்வொரு நாடுகள் இடையே நிறைய பிரச்சனை இந்த போர்னால இருக்கு. அதாவது நம்ம எதிர் ராணுவ வீரர்கள் சண்டை, அது மட்டும் இல்லாம பொருளாதார தடையும் ஏற்படும் நான் நினைக்கிறேன். அது போர்ல ஒரு பகுதி, அது போர்ல ஒரு பகுதி தான். பட் பொருளாதார ரீதியா தடை விதிக்கிறதும் போர்ல ஒரு பகுதி. ஆனா கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி போர் நடக்கிறப்ப பெரும்பாலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். ராணுவ வீரர்கள் போர்ல வீழ்த்தப்படுறதை விட மக்கள் இருக்காங்க இல்லையா, ரொம்ப எளிமையான மக்கள், அவங்களுக்கு போரை பற்றின போதிய அறிவு கூட இருக்காது. ஆனா அந்த மக்கள் போர்ல ரொம்ப அதிகமா வீழ்த்தப்படுவாங்க. அந்த வகையில நம்ம இன்னைக்கு என்ன செய்தி வெளியே வந்திருக்கு அப்படின்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும், எல்லா யூனியன் பிரதேசங்களும் போர் நடைமுறை ஒத்திகை பார்ப்பதற்கு தயாராக இருக்கணும், குறிப்பா நாளைக்கு தயாராக இருக்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இந்தியாவுடைய இராணுவத்திடமிருந்து, இந்திய அமைச்சரிடமிருந்து, குறிப்பாக உள்துறை அமைச்சரிடமிருந்து ஒரு அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. அதை பத்தி இப்ப நமக்கு வெளிவந்த தகவல்களை சேகரித்து மக்கள்கிட்ட சொல்ல போறோம். அப்படி முதற்கட்டமா உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் என்ன? முதற்கட்டமா இதுல என்ன சொல்றாங்கன்னா, வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை. எதிரி விமானங்கள் நம்ம மேல குண்டு வீச போறாங்க, வானத்துல இருந்து குண்டு வீச போறாங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை சைரன் ஒலிக்கும் இல்லையா, எல்லா போர் நடந்த நாடுகள்ல இருக்க மக்களுக்கும் இது தெரியும். அந்த மாதிரி ஒரு சைரன் ஒலிக்கும் போது பொதுமக்கள் இப்ப இந்தியால நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியால இருக்க பொதுமக்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே இந்த சைரன் ஒலி எழுப்புன உடனே என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த எல்லா வேலையும் விட்டுட்டு உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி ஒளியணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சைரன் ஒலி அடிக்குதுன்னும் போது யாரும் வீட்டுல இல்ல, வெளியே இருக்காங்க, வண்டியில டிரைவ் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா வாகனங்களை அப்படியே நிப்பாட்டிட்டு தரையோட தரையா படுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வாகனம் ஓடிட்டு இருக்கிற ரோட்ல நிறுத்திட்டு ஒரு சேஃபான பிளேஸ்ல தரையோட தரையா படுத்துக்கிறது நல்லது. சாலைகள்லயோ வீதிகள்லயோ இருந்தா வாகனங்களை நிப்பாட்டிட்டோ, இல்ல வாகனங்கள் இல்ல அப்படின்னா தரையோட தரையா படுத்துக்கிறது நல்லதுன்றாங்க. இது எல்லாத்துக்கும் முதல்ல என்னன்னா இந்த சைரன் ஒலி முதல்ல ஒழுங்கா ஒலிக்குதா அப்படின்றத எல்லா மாநிலங்கள்ல இருக்க அரசையும் செக் பண்ணவும் சொல்றாங்க. இரண்டாவது கட்டமா இந்த போர்ன்றது குறிப்பா இந்த தலைமுறைக்கு ரொம்ப புதிய விஷயம். கிட்டத்தட்ட 2ஆம் உலக போரை சந்தித்த நம் நாட்டை சார்ந்தவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த தலைமுறைக்கு போர் என்பது ரொம்ப ரொம்ப புதுசு. அந்த வகையில போர் அறிவிப்பு வந்த பிறகு மின்சாரம் துண்டிக்கப்படும். முக்கியமா மின்சாரம் துண்டிக்கப்படும். மின்விளக்குகள் இரவு நேரங்களில் பயன்படுத்தப்பட்டா அந்த சாலையோட மின்விளக்குகள் முழுமையாக அணைக்கப்படும். அதையும் தாண்டி வீடுகளில் மின்சாரம் இருக்கு அப்படின்னா நம்ம உடனடியா வீட்டில் இருக்க அந்த மின்சாரத்தை நம்ம அணைக்கணும். அத்தியாவசியமா அந்த மின்சாரத்துடைய வெளிச்சம் நமக்கு தேவை, மின்னொளி தேவைன்னா
நம்முடைய ஜன்னல்களை வந்து நம்ம மூடிடணும். இல்ல கண்ணாடி ஜன்னல் தான் அப்படி இருக்குன்னா பிளாக் கலர் ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, அந்த கருப்பு கலர் துணி மூலியமா அந்த கண்ணாடி ஜன்னல்களை நம்ம வந்து பத்திரமா மூடணும். அதாவது நம்மளுடைய மின் விளக்கு வந்து நம்முடைய எதிர்நாட்டுடைய போர் விமானத்திற்கும் அல்லது எதிர்நாட்டுடைய இராணுவத்திற்கும் மின்விளக்கு மூலியமா நம்ம வந்து அவங்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடாது. அதுவே அவங்க ஒரு சமிக்கையா எடுத்து நம்ம மேல கடுமையான தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு வழிவகுக்கும். அடுத்து விபத்து தடுப்பு நடவடிக்கை, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அலர்ட் டக்குன்னு வருதுன்னா நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் என்ன ஸ்ட்ரைக் ஆகும்? அத ஓடி போய் ஒளியணும். நீங்களே ஓடி போய் முதல்ல ஒளியணும். வேக வேகமா நம்ம வேகமா போகணும், வீட்டுக்கு போகணும். கண்டிப்பா இது எல்லாருக்குமே தோணும். ஏன்னா நம்ம செத்தா கூட குடும்பத்தோட ஒன்னா சாகலாம் அப்படின்ற மைண்ட் செட் தான் முக்காவாசி பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி அவசரமா வந்து எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போக ட்ரை பண்ணுவாங்க. இதனால பல விபத்துகள் ஏற்படும் இல்லையா? அது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான். அதுக்காக பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இது குறித்து பயிற்சி அளிக்கப்படும். இந்த ஒரு டைம்ல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது சாலையில பயணிக்கக்கூடிய வாகனங்கள் முந்தி வீட்டுக்கு போறப்ப விபத்து ஏற்படுறதுனால இது குறித்து அப்ப அந்த டைம்ல நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது அலர்ட் அடிக்குதுன்னா இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான பயிற்சிகளும் இதுல அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ சிட்டி சைட்ல எல்லாம் வந்து ஒரு டிராபிக் ரூல்ஸ் இருக்கும், டிராபிக் ஜாம் நிறைய ஆகும். பட் கிராமப்புறங்கள்ல வந்து பொதுவா வாகனங்கள் அவ்வளவா இருக்காதுல்ல, கொஞ்சம் காலியா தான் இருக்கும். ரோட் கம்பேரேட்டிவ்லி காலியா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நகர்ப்புறங்களுக்கு தனியா இது குறித்து பயிற்சியும், கிராமப்புறங்களுக்கு தனியா இது குறித்து பயிற்சியும் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து இந்த போர் நடக்கிற பொழுது வந்து நம்மளுடைய எதிரி படை, அந்த போர் படை இருக்காங்களே எதிரி படை, இப்போ பாகிஸ்தான் எடுத்துப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நாட்டில் எங்கெல்லாம் வந்து ஆயுதத்தை பதுக்கி வச்சிருக்கோம், நம்ம ஆயுதத்தை வச்சிருப்போம் இல்லையா, அந்த ஆயுத கிடங்கு வந்து அவங்க கைப்பற்ற பார்ப்பாங்க. ஏன்னா சண்டை செய்யறதுக்கு ஆயுதம் ரொம்ப முக்கியம். அது வந்து வெடிகுண்டாக இருந்தாலும் சரி, துப்பாக்கிகளாக இருந்தாலும் சரி, இல்லை டேங்க் மாதிரியான பெரிய பெரிய வாகனமாக இருந்தாலும் சரி, இதை வந்து எதிரி ராணுவம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கையில் எடுத்து நமக்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. இல்லையா அதை வந்து வெடிச்சு சிதறதுக்கான வேலையும் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த வகையில் வந்து இப்போ எங்கெங்கெல்லாம் பாம்பு பதுக்கி இருக்கோ அதையெல்லாம் வந்து அரசு வந்து பாதுகாக்க ஆரம்பிப்பாங்க. முதல்ல வந்து அதை பாதுகாக்கணும், அதை எதிரி நாட்டுடைய கண்ணில் இருந்து மறைக்கணும். இதுக்கு நம்ம வந்து உதவணும். இப்போ உங்ககிட்ட ஒரு 2 குண்டு கொடுத்து வீட்டில் வைங்க பத்திரமா அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பயமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பயமா இருக்கும். ஏன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது. இது அந்த அளவுக்கு போலனா கூட ஆனால் அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம பேருதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இந்த டெலிஃபோன் ஸ்டேஷன் அப்படி இருக்குது, அது ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது, அப்படி இந்த மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து தகவல் தொடர்புக்கு பெரும் உதவியாக இருக்கும். அந்த மாதிரி தகவல் தொடர்பு சொல்லக்கூடிய ஊடகமானாலும் சரி, பத்திரிகை நிறுவனமானாலும் சரி, அந்த டெலிஃபோன் சம்பந்தமான இடங்களானாலும் சரி, இதையெல்லாம் நம்ம வந்து திசை திருப்புறதுக்காக மூடி மறைக்கணும். எப்படி மூடி மறைக்கணும்னா, நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்குல்ல, மரங்கள் செடி கொடியெல்லாம் வெட்டி கொண்டு வந்து அது மேலே போட்டு மூடி மறைக்கணும். பார்க்கறதுக்கு ஒரு வனாந்திரம் மாதிரி இருக்கணும். அதையும் தாண்டி பெரிய பெரிய தார்பாய்களை போட்டு நம்ம அதை மூடி மறைச்சு நம்மளுடைய தேவையான தகவல் தொடர்பு சாதனங்களை நம்ம தான் பாதுகாக்கணும். இதை பற்றி நாளைக்கு பயிற்சி அளிக்க இருக்காங்க. ஓகே, இறுதியா வந்து மீட்பு பணி பயிற்சி அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இது என்னன்னா வந்து நம்ம எவ்வளவுதான், அதாவது இப்ப நம்ம சொன்ன எல்லாமே நடந்தாலும் கூட நம்ம என்னதான் ப்ரிகாஷனா இருந்தாலும் கூட, வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட டைரக்டா சில இடங்கள்ல அட்டாக் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி அட்டாக் பண்ணும்போது பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும், மக்களுக்கும் சரி அந்த இடங்களுக்கும் சரி. அப்படி பாதிப்புகள் இருக்கும்போது அந்த மக்கள் இருந்தாலும் இல்ல காயப்பட்ட மக்களை மீட்டு ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு வர்றது தான் இந்த பயிற்சி. அந்த மாதிரியான ஒரு பயிற்சியும் நாளைக்கு அங்க அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமா இந்த போர் பதட்ட சூழ்நிலை, இதை தாண்டி ஒத்திகை அப்படின்றது நாளைக்கு நடக்க இருக்கு. இந்த ஒத்திகைக்கு தயாரானா அடுத்து நம்ம போர் நோக்கி நகர போறோம். ஆனா இது ஒத்திகையோட முடியணும் அப்படின்றதா நம்முடைய எண்ணமும் கூட. தொடர்ந்து இந்த மாதிரியான தகவல்களை நம்ம பரிமாற கிங் டிவியோட இணைந்திருங்கள். நான் உங்கள் தமிழ்மாறன். நான் உங்கள் கனிமொழி. நன்றி. ThePocketOption.com AI ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. ThePocketOption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.